அவங்க தான் நமக்கு வாழ்த்துட்டு நீ தேங்க்யூ சொல்லணும். இது பத்தாது, இதோட நாங்க பெருசு பெருசா வரணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசையை நிறைவேற்றுறது வந்து உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு சாப்பிடும்போது அப்ப பூச்சி கடிக்கும். லட்சுமி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நீங்களே சொல்லுங்க. நீ சொல்றியா? நீங்களே சொல்லுங்க. 3 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்குதான் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு யூடியூப்ல இருந்து. அதெல்லாம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ல எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். எங்களுக்கு 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கு. அப்புறம் நமக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிடைக்க. ரொம்ப லேட் ஆகல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமா, சாப்பிடும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து சில்வர் பிளே பட்டன் வந்திருக்கு. இது வந்து 1 வருஷத்துலயே நாங்க அப்ளை பண்ணிட்டோம். அந்த 1 லட்சம் ஃபாலோவர்ஸ்லயே சப்ஸ்கிரைபர்லயே நாங்க அப்ளை பண்ணிட்டோம். ஆனா அப்ளை பண்ணது எங்களுக்கு வரதுக்குள்ள லேட் ஆகி போச்சு. ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு நின்று போச்சு பெங்களூர்லயே. அதுக்கப்புறம் என் தம்பி தான் வந்து பெங்களூர் கொரியர் ஆஃபீஸ்க்கு போய் அவங்ககிட்ட பேசி மறுபடியும் அட்ரஸ்லாம் திரும்பவும் இது பண்ணி எங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கான். அதனால ஒரு வழியா வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஓபன் பண்ணி பார்க்க போறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். ஆமா, இதுதான் இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல். எவ்வளவு இது வந்த உடனே நான் திருப்பதிக்கு போயிட்டேன். ஏன்னா இது ரொம்ப நாள் வேண்டுதல் இது வாங்கணும்ட்டு. அப்போ அது அவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஆனா அது ஒரு கட்டத்துல வராதுன்னே முடிவு எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து இது எங்கடா வரும்னு இருந்துச்சு. கடைசியில பார்த்தா வந்துருச்சு. அதான் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி திருப்பதிக்கு போயாச்சு, மொட்டை போட்டாச்சு. போயிட்டு வந்த கையோட இதை ஓபன் பண்ணி பார்க்க போறோம். ஆமா, திருப்பதிக்கு போயிட்டு வேற என்னது வாங்கிட்டு வந்தேன் டாடி? ஆமா, உனக்கு வேற என்னது வாங்கிட்டு வந்தேன்? சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் தான். அப்படி இனிப்பு அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னா இனிப்பு சாப்பிட்டா என்ன வரும்? ஆமா, அதனால இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடு. ஆமா, சரி, இது ஓபன் பண்ணிடுவோமா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இந்த அவார்டை யார் ஓபன் பண்ணணும்? சிவசங்கரி தான் இல்ல வேல்வெளியாள்? டேடி கிடையாது, வேல்வெளியாள். டேடிக்குலாம் கிடையாது. டேடி கஷ்டப்பட்டு போட்டு 3000 சப்ஸ்கிரைபர் கூட வரல. அதனால எனக்கு அந்த தகுதி கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். லட்சுமி அம்மா நீ சரின்னு சொல்லி இருக்கணும், உனக்கு இருக்கு. அப்ப யார் ஓபன் பண்ணணும்? உங்க 2 பேருக்கு கிடையாது. இத ஓபன் பண்ற தகுதி ஒரே ஆளுக்கு தான் இருக்கு, சிவசங்கரிக்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா 2.25 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் இவா போட்ட வீடியோஸ் மட்டும் தான் நம்ம போட்டோம். வியூஸ் பெருசா போவாட்டினாலும் சப்ஸ்கிரைபர் சின்ன குட்டி பிள்ளையா இருக்கும்போதா? ஓ, அதனால இப்ப நீங்க தான் அதை விட்டு ஓபன் பண்ணணுமா? பிச்சு கூட 2 வீடியோக்கு தான் நீ வந்திருப்பா. டேடி அப்போ நீ வீடியோவே காட்டாத. அப்போ வந்து நீ வந்து குறமாசத்துக்குள்ள அதிகமா உன்னை வெளியில காட்ட மாட்டோம், சரியா? பொத்தி வளர்த்துருக்கு. இது இவ்வளவு சேட்டை பண்ணு எங்களுக்கு தெரியலையே. இத வச்சு எனக்கு வாசல் வரையோட வச்சு இருந்துச்சு. அந்த டப்பா வச்சினா போட்டோ எடுத்தோம். ஆமா, அந்த டெஸ் உள்ள இருக்குல, அந்த டெஸ் வச்சினா போட்டோ எடுத்தோம். சரி சரி. இன்ஸ்டாகிராம்னா நமக்கு முதல்ல பிக்கப் பண்ணது இன்ஸ்டாகிராம் தான். யூடியூப்ல வீடியோ போட்டுட்டே இருப்போம். ஆனாலும் யூடியூப்ல வந்து பெருசா வியூஸ் போகாது. ஆனா சப்ஸ்கிரைபர் கூடுச்சு. 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்குமே எங்களுக்கு வியூஸ் போட்ட வீடியோ போட்டா, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டா 1000 வியூஸ் போறது பெருசா இருக்கும். அப்படியே 100, 200, 10 போயிட்டு அப்படி நின்றோம். சுத்தமா ஒரு இதே இல்லாம இருந்துச்சு. இந்த மொட்டை வச்சுதான் யூடியூப்ல நமக்கு வியூஸ் போறது. அந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது சங்கரிக்காக. அதனால இந்த அவார்டை ஓபன் பண்ணக்கூடிய தகுதி வந்து சங்கரிக்கு தான் இருக்கு. வேற அந்த ஒரு 1 மில்லியன் வந்து கோல்டு பிளே பட்டன் வந்துச்சுன்னா அதை ஓபன் பண்ணக்கூடிய முழு தகுதியும் எனக்கு இருக்கு. இல்ல அப்படி சொல்லுங்க. ரொம்ப ரியாக்ஷன் வருது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அது வந்து புதியாக ஓபன் பண்ணுவேன். இந்த அவார்டை ஓபன் பண்றது நீதான் ஓபன் பண்ணிடலாமா? நான் இப்பதான் டாடி ஃபர்ஸ்ட் பாக்கே போறேன். நீங்க வாயிலே மியூசிக் போடுவீங்களா? இல்ல, என்ன மியூசிக் எனக்கு புரியல. ஒரு இதுல வந்து ஏய் அக்காக்கு அடுத்த வாரம் தான் சரியா? வேண்டாம், அவளுக்குலாம் வருஷம் இருக்குடா குடு. வந்து அவங்க மனசு வச்சா அடுத்த மாசத்திலே வந்து நம்ம அதை வாங்கிடலாம். பாசப்பட வேண்டாம். இதுவே உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். இதே போதும். பாருங்க, பிடிச்சது எவ்வளவுக்குள்ள நல்லா பரவோ அது வரைக்கும் பாருங்க. என்னைக்கு நாங்க நல்லா போடலையே அன்னைக்கு பார்க்காதீங்க. என்னைக்கு ஆபாசம் நாங்கள் வருது, ஆபாசம் பண்ணோம், ஆபாசம் வராது நம்ம இதுல. அப்படி ஏதோ ஆபாசமா வந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் கூட திட்டுங்க, நாங்க திருத்திக்கிடுவோம். அதாவது ஏதாவது தவறா வந்துச்சுன்னா அப்படிதானே, எங்களுக்கு தெரியாது, நம்ம போடுவோம். ஏதாவது ஒண்ணு தப்பு தப்பா வந்துச்சு அப்படின்னா நீங்க திரும்பி கமெண்ட்ல போட்டீங்கன்னா நான் வந்து புரிஞ்சுக்குவோம். அப்ப இது வந்து தப்பு, இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்க அதை மாத்திக்குவோம்.
ஏய் இருடா அக்கா தான் ஓபன் பண்ணனும். நீ என்ன போட்டுருக்க படிச்சு சொல்லு. இதுயா Congratulations on your subscriber milestone. We are honored to take part. நல்ல கலவலன்னு படிக்க மாட்டியா? இதுக்காக உன்னை நான் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்டு இருக்கேன். Recognizing your achievement and want your experiences to be படிக்கிறது பெருசுல என்ன பண்ணுன்னு அர்த்தம் தெரியுதா? இப்ப நான் தமிழ்ல சொல்லணும் அதை படிச்சுட்டு. தெரியலையா? அப்போ வச்சிரு வேண்டாம். அவங்க ஏதோ வாழ்த்து சொல்லியிருக்காங்க, நம்ம அதோட முடிச்சுக்குவோம். இது இவ்வளவு பெருசா இருக்குது, படிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னாச்சு? என்னது? நல்லா இருக்கு. அழகா இருக்கு. நான் சப்ஸ்கிரைப்னா போடுங்க. ஆமா. ஒண்ணேமா இப்படி போடுங்க. ஓ சொல்லுங்க. என்ன அவார்டு? என்ன கண்ணாடி? ஆமா, நீ ஒரு நல்ல கோபிச்சு எடுத்துவா. அதனால இந்த அவார்டு வந்து கையில வச்சிருக்கிறதுக்கு நீ தான் தகுதியான ஆளு, சரியா? ஐயோ கண்ணாடி. அம்மா அம்மா ஃபோன்ல இருந்து. சரி நிறைய ட்ரெஸ் இருக்கு. கீழே போடாதே. அம்மா கண்ணாடி தெரியுது. அண்ணே பாரு. சரி. என்ன போடுறாங்க? கோல்டு ப்ளே பட்டன் வாங்கணுமா அடுத்து? சரியா? அடுத்து இது வாங்கணும், அடுத்து இது வாங்கணும். டைமண்ட் தானே இது. அதெல்லாம் வாங்க முடியாது நம்ம இருக்கு. இருந்தாலும் இது வாங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவங்க மனசு வைக்கணும். எல்லாருமே இதெல்லாம் போட்டுப்பாங்க. ஆமா, நீங்க இப்படி காமிச்சீங்க எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் Thank you. எல்லாத்துக்கும் thank you. ஆமா. சொல்லுங்க நீங்க பாருங்க. நீங்களும் வெயிட் பண்ணுங்க. எப்பவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி கேளுங்க. எப்பவுமே நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா. சரியா? அழகா நீ போட்டுக்கங்க. வெயிட்டே இல்ல. நான் வெயிட் இருக்குன்னு நினைச்சேன். நானும் முதல்ல என்ன நினைச்சேன்னா சில்வர் நாடி சில்வர் கோல்டு. நீங்க அழைப்பீங்க. கோல்டுனா கோல்டு கலர் இருக்கும் அப்படியா? ஆமா. ஆமா. சரி இது வீட்ல அப்படி தொங்க விட்டுலாம் நீ. இன்னும் யாராவது வீட்ல இருந்து அப்படி கெஸ்ட் வந்தாங்கன்னா வாவ் இத நீங்க வாங்கிட்டீங்களா? வீட்டுக்கு கெஸ்டாலாம் வந்துட்டே இருக்காங்க. ஏ சொல்லுங்க. யாராச்சும் உங்க வீட்டுக்கு வராங்களா? நீ ஓபன் பண்ணீங்களா? அது சொல்லுங்க. உங்களுக்கா? ஓகே காட்டுங்க எல்லாரும் பிடிங்க. நடுவுல தான் வைக்கணும் பாதி. எல்லாரும் அங்க பாருங்க. எல்லாத்துக்கும் thank you. ஆமா. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஆமா. பை சொல்லிரோமா? நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். அவங்க தான் நமக்கு வாழ்த்துக்கள். நீ thank you சொல்லணும். இது பத்தாது. இதோட நாங்க பெருசா வரணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசை நிறைவேற்றுறது வந்து உங்க கையில தான் இருக்கு. அதுதானே? இப்போ ஆதரவு தாங்க சொல்லிடு. எப்போ ஆதரவு தாங்க. குட்டிக்கு சொல்லுங்க, இப்போ சப்போர்ட் பண்ணுங்க. சரி பாய் சொல்லிருங்க. Bye.